வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்ன மாதிரி நகர்வு இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வேணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் நேற்று ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி உதவி பண்ணால் நிஃப்டி மேலே போங்க மாரி நம்ம ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். அந்த தலைப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போவோம். நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்கே வந்து 19,550க்கு மேலே மார்க்கெட் மேல்நோக்கி போகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து என்னோடய எதிர்பார்ப்பு டவுனில் தான் ஓப்பன் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் டவுன் ஆனால் கிட்டத்தட்ட 19,360லேருந்து மார்க்கெட் மேல்நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து நல்லா எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஒரு கேப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த கேப்பை அழகாக பிக்கப் பண்ணி மார்க்கெட் நல்ல மேல்நோக்கி போணுச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 19,550க்கு மேலே இருந்தாலும் நம்ம வரைபடத்தில் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த மேலே ஒரு சேனல் போட்டிருந்தோம் 15 மினிட்ஸில். அந்த சேனல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இந்த எல்லோ ஒரு பார்டர் போட்டிருந்தோம், 19,640ங்கிற ஒரு ஜோன் போட்டிருந்தோம். அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து அழகாக இந்த நம்மளோட அந்த சேனல் லைனே பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஷ் கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி. சரி, நம்ம நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. டோட்டலாக எல்லாத்தையுமே அழிச்சிடுவோம், புதுசாக பண்ணிடுவோம், அப்போ தான் குழப்பம் இருக்காது. டே கேண்டில் முதல்ல பார்த்தோம்னா, நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஸ்பின்னிங் டாப் மேலே பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அழகாக ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு மேலே கொடுத்துட்டாங்க, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலும் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். இல்லை அதுக்கு டே கேண்டிலுக்கான ஒரு கோடை போட்டுவோம், ப்ளூ கலர் எப்பயும் போடுவோம், அந்த கோடை போட்டுருவோம். நம்ம டேயோட லோவும் ஹையும் ஒரு கோடை போட்டிருக்கோம். இப்போ 15 மினிட்ஸில் இதில் சேனல் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா எந்த சேனல் வாய்ப்பும் இப்படி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. அதனால் நம்ம வந்து லெவல்ஸ் வச்சு தான் பண்ணணும். லெவல்ஸோடு நம்ம சேனலில் வந்து பண்ணுறது தான் கிளியராக இருக்கும். ஆனால் இது சேனல் இல்லை, அதனால் நம்ம லெவல்ஸ் வச்சே பண்ணுவோம். நாளைய பொறுத்து பார்த்திங்கன்னா 19,675ங்கிற ஒரு லெவல்ஸ் வந்து முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இறக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரம் வரதுக்குன்னா, இந்த கிட்டத்தட்ட 19,618 அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்து பிரேக் பண்ணால் 19,675 பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஜோனாக வரைஞ்சிடும், அதான் கிளியராக இருக்கும். இந்த எல்லோ பார்டரை விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே 19,620 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேல் நோக்கி போகிறதுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம், 19,798 19,800 அப்படிங்கிற இடம் தான் நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலாக ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து 19,720 அப்படிங்கிறதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி 19,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கீழ் நோக்கின்னு பார்த்தோம்னா இந்த லெவல் சொல்லியிருக்கோம், 19,618 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்கான செட்டப் தான் தெளிவாக இருக்குது. வரைபடம்னு பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் இங்கே இறங்கி திருப்பி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப்பில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இது மாதிரி கேப் அப் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடி இந்த லெவல்ஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ணுறதோட வாய்ப்பு இருக்கிறதுக்கான செட்டப் தான் தெளிவாக அதில் இருக்குது. நம்ம கொடுக்குற லெவல்ஸ்லாம் பெரும்பாலும் இடைப்பட்ட பகுதியில் எடுக்கிறதோட நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸில் நீங்கள் கிளியராக எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறது நல்ல வாய்ப்பாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறது வாய்ப்பு இருந்துச்சு. நாங்கள் டெலகிராமில் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும். இந்த இடம் அழகாக கிளியராக கொடுத்துருந்தோம், இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளோட இன்ட்ராடேயோட என்ன லெவலில் கொடுக்குறோமோ அது தெளிவாக புரிஞ்சுட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல எடுத்திங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்கும். சரி, வாங்க பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா இந்த நம்ம பிளாக் கலர் போட்டிருந்தோம் ஸ்டாப் லாஸ் லைன். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது, இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகும்னு சொல்லியிருந்தோம். பிளாக் பிரேக் பண்ணால் மேலேன்னு சொல்லிட்டு இந்த கீழே ஒரு பிளாக் லைன் போட்டிருந்தோம், இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் என்னோட எதிர்பார்ப்பு வந்து இறங்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நல்லா ஒரு கேப் அப் இருந்தனால மார்க்கெட் வந்து
இந்த ஜோன் டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு சொல்லிடணும். இந்த பார்த்திங்கன்னா இந்த டே ஹையில் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அவ்வளோ ஒரு கன்சல்டேஷன் ஆகி இந்த இடத்துல அழகாக ஒரு பிரேக் பண்ணிச்சு. அப்போ இந்த சேனல் நாங்கள் இடையில போட்டது, இந்த சேனல் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புன்னு நம்ம டெலகிராம் சொல்லியிருந்தோம். அழகாக இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு, ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் மார்க்கெட் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய புல்லிஸ் கொடுத்தாங்க. இந்த நம்ம ஒரு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் ரோஸ் கலர், அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா ஒரு பெரிய புல்லிஸ் கொடுத்து மார்க்கெட் நம்ம தலைப்பு கொடுத்துருந்த மாதிரி நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணது பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டியோட இருந்தாலும் ஃபின் நிஃப்டி பண்ணுச்சு, நம்ம ஃபின் நிஃப்டி இது பண்ணுறதில்ல டைம் பார்த்தாதனால. இப்போ நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். நாளைக்கு வந்து நிஃப்டிக்கு வேறு பேங்க் நிஃப்டிக்கு வேறு எக்ஸ்பைரி நாள் வேறு. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா டே கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தாலும் இந்த ஸ்பின்னிங் டாப் மேலே முடிச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டேயோட ஹைலையும் லோலையும் 2 ப்ளூ கலர் லைன் வரைஞ்சிருக்கும். இதில் ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது. இந்த சேனல் கிட்டத்தட்ட இப்போ நான் 1 ஹவரில் வச்சுருக்கேன். இந்த சேனலை மார்க்கெட் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. முடிச்சிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 44,500க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இது லெவல்ஸ்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 44,750ங்கிற ஒரு லெவல்ஸாக இருக்கும். இந்த 750 பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய புல்லிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கிடையில் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பிரேக் பண்ணணும். கேப் அப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மார்க்கெட். ஆனால் கேப் டவுன் இருந்தால் கொஞ்சம் சிரமம். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டாக மாற்றிருக்கேன். இதில் நம்ம ஒரு சேனல் போடுவோம். சேனலில் ஒரு ஜோன் வரைஞ்சிடும். இந்த ஜோனுங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் திருப்பி இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே 44,280 இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட அந்த 5 மினிட்ஸோட ஹை இருக்குல்ல அது வரைக்கும் போகிறதுக்கான இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்து வரைக்கும் இந்த இடம் 44,140ங்கிற அளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணுன்னா ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் இருந்து நாளைக்கு 44,500க்கு மேலே இருந்து ஒரு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணால் 44,750ங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 44,935ங்கிற 2 லெவல்ஸ் இருக்குது. மார்க்கெட்டை பார்த்து நமக்கு இன்ட்ராடேக்கு நம்ம என்ட்ரி ஆகணும்னா இந்த டேயோட கேண்டிலுக்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் கொடுத்துச்சுன்னா கேப் அப் இருந்து இந்த 44,485க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் கொடுத்தா நம்ம கால் சைடு என்ட்ரி கிளியராக பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுனாக இருந்தால் மார்க்கெட் இந்த இடத்த தாண்ட வரைக்கும் வெயிட் பண்ணி, ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறது புட் ஆப்ஷன் போகிறதோட காலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மேல் வச்சு போக முடியும். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி இப்பயும் வீக்காக தான் இருக்குது. கேண்டில் இருந்தால் தான் ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருந்தாலும் என்னோடய பார்வையில் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இல்லைனா மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு சைடுவேஸ் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வரைபடமாக போட்டோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் இந்த இடத்துல இறங்கிட்டு திருப்பி ஒரு மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு வேளை கேப் அப் இருந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் 44,500க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்துல எடுக்கலாம். அந்த மாதிரி நகர் தான் நல்லா தெரியுது கிளியராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக சொல்கிறது தான், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் நிச்சயம் பண்ணாதீங்க. டார்கெட் இல்லாமலும் பண்ணாதீங்க. ஒரு என்ட்ரின்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் இருக்குது என்ட்ரியாக மட்டும்தான் எடுக்கணும். நம்ம டார்கெட் இருக்கலாம், ஆனால் என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் சின்னதாக இல்லாத பட்சத்தில் நம்ம என்ட்ரி எடுக்கவே கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.